பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கிய அருட்பெரும் ஜோதி போற்றினில் பேரருள் போற்றினில் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கிய அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை 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 சாதியும் மதமும் சமயமும் பொய்யன ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதியனாதியாம் அருட்பெரும் ஜோதி எம்மதம் எம் நிறை என்பவோ ஏற்தேரள் எம்மதம் எம் நிறை என்பவோ ஏற்தேரள் அம்மதம் எல்ரருள் அருட்பெரும் ஜோதி அம்மதம் எல்ரருள் அருட்பெரும் ஜோதி ஆதியோ அந்தமோ அறிந்தனை நீயே ஆதி என்றருளிய அருட்பெரும் ஜோதி ஆதி என்றருளிய அருட்பெரும் ஜோதி பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்தனதற்றமு நீக்கிய அருட்பெருஞ்சோதி பற்றுகள் அனைத்தையும் பற்றற தவிர்த்தனதற்றமு நீக்கிய அருட்பெருஞ்சோதி சமயமும் குலமுதற் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி சமயம் குலமுதற் சார்பெல்லாம் விடுத்த அமயம் தோன்றிய அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை போற்றினில் பேரருள் போற்றினில் பெருஞ்சீர் ஆற்றலின் நோங்கிய அருட்பெரும் ஜோதி அனைவரும் அரங்கில் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நிகழ்ச்சி துவக்கப்பட உள்ளது. தயவு கூர்ந்து அனைவரும் உள்ளே வரவும். கருதி இந்த ஒரு படிவம் கொடுத்துள்ளார்கள். அதில் கோடிட்ட இடங்களில் தங்களுடைய தகவல் நிரப்பி உங்களுடைய அறிமுகத்தை தெரிவிக்க பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இந்த தாளின் பின்பக்கம் திருவருட்பா உள்ளது. அது இறைவணக்கம் நடக்கும்போது அதை வாசிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். இந்த படிவத்தில் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று அடுத்தது என் பெயர் தாயார் பெயர் எழுதவும், மனைவி பெயர் எழுதவும் அல்லது கணவர் பெயர் எழுதவும். நான் சென்னை அல்லது எந்த ஏரியாவில் இருக்கேன் அந்த பகுதியில் தற்போது அவருடைய தொழில் என்ன வகையான தொழில் என்று குறிப்பிடவும், இந்த தொழிலை கடந்த எத்தனை வருடங்களாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியப்படுத்தவும். மேலும் ப்ளீஸ் ஃபில் த டீடைல்ஸ் இருப்பாங்க, நேம், பேரையும், டேட் ஆஃப் பர்த்தும், வெட்டிங்கும், மொபைல் நம்பரும் அதை எழுதும். அதை அந்த தாளை நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க. இரவணக்கம் பாடும்போது பின்னால் திருவருட்பா இருக்குது, அதை பாடணும். நன்றி. முதல் கட்டமாக விருந்தினர்களை மேடை கழிப்பது. திரு வி ரவிச்சந்திரன் அவர்களை கனிவுடன் மேடை கழிக்கிறோம். சேர்மன் மெட்ரோ சிட்டி. திரு வியோம் சின்ஹா அவர்கள்.
திரு டாக்டர் மருத்துவர் ஸ்ரீதர் அவர்கள். தங்கள் அனைவரும் கரங்களை வீசுவார்கள். திரு யுவராஜ் அவர்கள். திரு டாக்டர் பாலாஜி அவர்கள். சிறப்பு விருந்தினர்களுக்கு எங்களது கேசிபி சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து இறைவணக்கம். சித்ரகுப்தர் பாடல். ஓம் லேகினிஹஸ்தாய வித்மஹே பத்ரதராய தீமஹி தன்னோ சித்ர பிரச்சோதயாத். சித்ரகுப்தம் மகாப்ராஜ்ஞம் லேகநிபட்டதாரிணம் சித்ரரத்னாம்பரதரம் மத்யஸ்தம் சர்வதேஹினம். திருவருட்பா. ஒருமையுடன் ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும். பெருமை பெற நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமாதமே பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசை மறக்கவே வேண்டும். உனே மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வினால் வாழ வேண்டும். தருமமிக சிந்தையர் கந்தக் கோட்டத்துள் வளார் தலமோங்கு கந்த வேளே. தன்முகத்துய்யமணி உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே. ஷண்முகத் தெய்வமணியே. ஷண்முகத் தெய்வமணியே. அனைவருக்கும் நன்றி. சார் டாக்டர் பாலாஜி சார் எங்க இருக்குங்களா? ஸ்டேஜ்க்கு வாங்க. நிகழ்ச்சியின் துவக்கமாக நமது கேசிபி வரலாற்றிலேயே வரவேற்புரையை அளிக்க நமது துணைத் தலைவர் திரு வி ரவிச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்த இனிய காலை பொழுதில் இங்கு கர்ணிகர் சேம்பர் ஆஃப் பிஸ்னஸ் இந்த அமைப்பினை உருவாக்க உதவி புரிந்த நல் இதயங்கள் உறவுகள் அனைவரையும் வருக 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 என உங்கள் பொற்பாதங்கள் பணிந்து வரவேற்கிறேன். இந்த இனிய விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்க மேடையில் வீட்டிற்கும்
பெரியோர்கள் அனைவரையும், நம் குல சான்றோர்களையும், மகளிர்களையும், குழந்தைகளையும் அன்புடன் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இது ஒரு சிறு துளியாக தான் நம்ம ஆரம்பித்திருக்கிறோம். பெருவெள்ளமாக இன்னும் நீண்ட காலம் ஆள் போல் தழைத்து அருகுபோல் வேரூன்றி சமுதாய மக்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்திலும் கேசிபி உறுப்பினர் என்று மாத்தட்டி பெருமை கொள்ளும் அளவில் நாம் செயல்பட்டு அற்புதமாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரம் ஒரு விதை வீசி எறிந்தால் அதனுடைய பலன் என்னாகும் என்றால் விருட்சமாக வளரும். அப்படித்தான் வீசி எறியப்பட்ட ஒரு விதை ஒன்று இன்று விருட்சமாக வளர்ந்து நமக்கெல்லாம் நிழல் தரும் மரமாக ஆகியிருக்கிறது என்றால் மிகையல்ல. அப்படி வீசி எறியப்பட்ட விதையான என் அருமை இளவல் பிரபாகரன் அவர்களை அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் அவர் என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது நிழலில் நாம் எல்லோரும் அற்புதமாக இழைப்பாரி நம்முடைய தொழில் மென்மேலும் சிறந்து விளங்க அவருடைய ஒத்துழைப்பும் நம்மளுடைய பெரியவர்களுடைய ஆலோசனையும் பெற்று எந்தவித மனம் ஆச்சரியத்துக்கும் இடம் கொடுக்காமல் ஒரே ஒரு இலக்காக, எப்படி அர்ஜுனனுக்கு அந்த கிளைநுள்ளுக்கு கிளி ஒரு இலக்காக கொண்டு வீழ்த்தினானோ அதுபோல நம்முடைய இனத்தை சார்ந்த ஒவ்வொரு சாதாரண தொழிலாளியாக உள்ளவர்கள் அனைவரும் மிக பெரும் தொழிலதிபர்களாக இருந்து மற்ற சமூகத்திற்கு போட்டி போடும் அளவிற்கு நாம் வளர்ந்து எல்லோரும் இச்சமுதாயத்தில் நன்றாக வளர்ந்து நம்முடைய இனத்தை மென்மேலும் வளப்படுத்த அன்புடன் அழைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திரு ரவிச்சந்திரன், சேர்மன் ஆஃப் மெட்ரோ சிட்டி அவர்களே. அடுத்தது நமது கேசிபியின் பொருளாளர் திரு டாக்டர் பாலாஜி கோடியாலிஸ் அவர்களை வாழ்த்துடன் அழைக்கிறேன். இனிய சொந்தங்களுக்கு வணக்கம். கேசிபி நம்மளுடைய பிரபாகரன் சாரோட தலைமையில் தொடங்கியிருக்கோம். ஸோ இது ரொம்ப சின்னதாக நம்ம தொடங்கினாங்கன்னு சொன்னாங்க. இல்லை, இங்கே பார்க்கும்போது ரொம்ப பெருசாக தான் தெரியுது. இது பெருவெள்ளமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே இருக்குது. இது எல்லாரும் பயன்படுத்தி கொண்டு இன்னும் நம்மளுடைய கம்யூனிட்டி பீப்புள் எல்லாருமே நல்லா முன்னேறணும்னு வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. Sir, I request Tyagi sir to come on the dais, please. Tyagi sir, please. Sir. Please. Next, I request Architect Vyom Sinha sir to deliver his guest speech. Thank you. My name is Vyom Sinha, and I am from basically from Uttar Pradesh. My family is from Kayasi community of Uttar Pradesh, and I have been to Chennai for almost now 20 years now. And till last year, I was not even aware that something like this as a community gathering or community organization exists. Thanks to Prabhakar, he had introduced me here, and I am thankful to him for introducing me here. It is good to see gathering like this where we as a community come together and help each other out, not only in family and other ways, but also in a professional ways where we can help promote each other's business. Imperative for us, for when somebody from our community recommends us to some other business, it becomes important for us to deliver our best so that the customer to whom we are recommended gets the best out of our profession or services or product, whatever we sell. So that the community itself gets a good name through each one of us who are communicating our services or products. So with this, I'm happy to join here and wishing all of you all the best. Thank you. நன்றி ஆர்கிடெக்ட் அவர்களே. அடுத்தது திரு தியாகி, சேர்மன் ஆஃப் Fincon Private Limited. Very good morning to all of you and a warm welcome, warm or hot. Anyway, hope it is going to be a good get together and knowing each other, and also I think
we can try helping each other in this forum. Thanks to Prabhakaran, whose great effort has brought us all together today. Once again, I wish you all a good session here. Thank you. Thank you very much. And Mr. Dr. Sridhar, business consultant. I request Dr. Sridhar to deliver his speech. எல்லாருக்கும் வணக்கம். So now just 2 minutes. I'll just take my time. Okay, not more than 2 minutes. What is the significance of this meeting? இந்த ஒரு மீட்டிங்கோட ஆப்ஜெக்டிவ் என்ன? எல்லாரும் வந்திருக்கோம், ஒரு கேதரிங், ஒரு எக்ஸ்போஷர் இருக்கு. பட் இந்த சேம்பர் ஆஃப் காமர்ஸோட ஆப்ஜெக்டிவ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ டிட் சம் ரிவ்யூஸ் அண்ட் கிரவுண்ட் ஒர்க். மற்ற சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு என்ன இருக்கணும், வாட் ஷுட் பீனா ப்ரொமோஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட். வி ஹேவ் டு ப்ரொமோட் அவர் செல்ஃப். நம்மளே நம்ம பிராண்ட் பண்ணணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு வந்து நம்மளை பற்றி தெரியும். ஓகே, சச் அண்ட் ஒரு ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஒரு கிளப் இருக்குது, ஒரு நெட்வொர்க் இருக்குது. தென் ஒன்லி வந்து மற்ற நம்ம கம்யூனிட்டி மக்களுக்கும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மக்களுக்கும் நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃபாதர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 5 ஜாப் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு லேண்ட்லார்டாக இருந்திருப்பாங்க, இல்லை கிராமத்தில் விஏஓவாக இருந்திருப்பாங்க. அவங்களோட ஹார்ட்ஷிப்ஸில் வந்து நம்ம ஃபாதர் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வந்து ஒரு ஜாப், ஒரு கவர்மெண்ட் ஜாபில் செட்டில் ஆகிருப்பாங்க 9 to 5. பட் வென் கம் டு தி பிஸ்னஸ், we are failing a lot. We are lacking the business skill. Reason, ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்கிறேன். ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி இருக்காங்க, ஒரு மார்வாடிஸோ, ஒரு பார்சியோ, இல்லை ஒரு குஜராத் நீங்கள் போனீங்க பட்டேல்ஸும், அவங்க சில்ட்ரன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வயசுலேயே வந்து அந்த கல்லான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த கடையில் வந்து உட்கார வச்சுருவாங்க. அவங்க ஒரு கிராஜுவேட் ஆகி ஒரு 22, 23 when they come out, they know all the management skills, they know the business skills, negotiation skills, sales skills, எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்மளோட ஆப்ஜெக்டிவ் என்ன இருக்கும்? படித்தா நல்லா வேலைக்கு போவ, நல்லா சம்பாதிப்ப, நல்லா இருப்ப. பட் when he comes into the market, he lacks all the skills. So அவனோட business skillsலாம் இருப்பாங்க. So the difference தெரியுதா? Why the rich are become more rich and poor can't become rich na, the difference in the gap. இந்த rich, இந்த skillsலாம் இருக்கிறவங்கலாம் வந்து 19th floorல இருப்பாங்க, நம்ம first floorல இருப்போம். ஆனா when you want to reach the 20th floor, இந்த 19thல இருக்கிற ஈஸியா போயிடுவோம். பட் நம்மளால போக முடியாது. அதனால தான் நம்ம இன்னும் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கம்யூனிட்டி பர்டிகுலர் ஒரு மெஜாரிட்டி வந்து இன்னும் மிடில் கிளாஸாக தான் இருக்காங்க, டெஸ்பைட் தே ஆர் இன் குட் பொசிஷன். லாஜிக் புரியுது உங்களுக்கு? ஸோ we have to, what we have to do is we have to do promotions and protect ourselves, protection of interest. This is the first objective. Second thing is influence and advocacy. We have to influence others. We should be good influencers. இன்னைக்கு மார்க்கெட் டெக்னாலஜி வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட தான் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன், எல்லாரும் மைண்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாசாமி தான். பிகாஸ் தே ஹேவ் த ரெப்புடேஷன். பட் தேர் ஆர் மெனி பில்டர்ஸ் ஆர் தேர் ஹூ கேன் பில்ட் குட் பில்டிங்ஸ் ஃபார் எவ்ரி ஒன். அது தெரியாது. ஸோ வி ஹேவ் டு இன்ஃப்ளூயன்ஸ். நம்ம பற்றி நம்ம பசங்களுக்கு முதல் சொல்லணும், நம்ம சொசைட்டிக்கு முதல் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் திருவத்தியூரில் இருக்கிறாரு, அவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா திருவாரூரில் தெரியாது, பிராண்ட் பெனிட்ரேஷன் அங்கே கம்ப்ளீட்டாக ஜீரோவாக இருக்குது. ஸோ ஒன் ஹேஸ் டு டூ எ லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் அட்வொகேசி. ரெஃபரல் மார்க்கெட்டிங் பண்ணணும், அட்வொகேட் பண்ணணும். என் ஃப்ரெண்டு இருக்கிறார்ப்பா, என்னோட ரிலேட்டிவ் இருக்கிறார், இஸ் அ பிஸ்னஸ், ஹி இஸ் டூயிங் அ கன்ஸ்ட்ரக்ஷன், ஹி இஸ் டூயிங் அ ஃபோட்டோகிராஃபி. வி ஹேவ் டு டெவலப் அ சர்க்குலர் எக்கனாமி. அந்த சர்க்குலர் எக்கனாமி இருந்தால் தான் நம்மளால் டெவலப் பண்ண முடியும். சர்க்குலர் எக்கனாமி இல்லைன்னா இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். ஈவன் நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, இல்லை ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறீங்க, இல்லை ஒரு 2-wheeler வாங்குறீங்க, why can't you refer your own community people? இந்த செல்ஃபிஷாக நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கொஞ்ச நாளுக்கு இருந்தால் தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக நல்லா இருக்கும். தட் இஸ் அ திங். And the third important point is networking opportunities. We have to create our opportunities. இங்கே மெஜாரிட்டி எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன் தான். நம்ம நல்லா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் பிஸ்னஸ்மேன் நல்லா இருந்தால் தான் நெக்ஸ்ட் 2 generations நல்லா இருக்கும். ரெவென்யூ இஸ் செகண்டரி, ப்ராஃபிட் மார்ஜின் இஸ் செகண்டரி, பட் ஹவு யூ ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் யுவர் செல்ஃப். நீங்கள் 9 to 5 ஜாப் போனீங்க, உங்கள் பசங்களும் 9 to 5 போகணுமா? வேண்டாம். கன்வெர்ட் த ஸ்லாப், கிரியேட் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த மாதிரி பண்ணுங்க. விசிபிலிட்டி அண்ட் கிரெடிபிலிட்டி, நம்மளை பற்றி எல்லாருக்கும் தெரிய வரும்.
The last thing is support and resources. மறந்துடாதீங்க, நமக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கணும். நம்ம ரிசோர்ஸஸ் மற்றவங்ககிட்ட கொடுக்கணும். அவங்க இருக்கிற ரிசோர்ஸ் நம்மளோட பார்ட்டர் சிஸ்டம் மாதிரி. பார்ட்டர் சிஸ்டம் மண்டே மாற்றம்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணணும். நகர்த்தார் சத்திரம், நகர்த்தார்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, 200-300 இயர்ஸ் பிஃபோரே அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க கம்யூனிட்டி பாருங்க, எங்கே போனாலும் அவங்க சத்திரமும் ஒன்று இருக்கும், ஃப்ரீயாக தங்கிட்டு வருவாங்க. ஹையர் ஸ்டடீஸ் போனோம்னா they are supporting. நாடார் அசோசியேஷன் போய் பாருங்க, பிராமின் அசோசியேஷன் பாருங்க, மலையாளி சங்கம் போய் பாருங்க. They have their unity. But unfortunately, I have to thank Prabhakaran and his team because ஒரு ஆலமரம் மாதிரி தான். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு வெதர், நாளைக்கு வேற லெவலுக்கு போகலாம். நம்ம ஜென்ரேஷன், நம்ம பசங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கலாம். ஸோ ஐ கன்க்ளூட், நம்மளோட ஆப்ஜெக்டிவ் வந்து நம்ம டெவலப்மெண்ட் கிடையாது, நம்ம ஃபியூச்சர் ஜென்ரேஷன் நினச்சி நம்ம ரிசோர்ஸஸை நம்ம எல்லாருக்கும் கிட்டே ஷேர் பண்ணி we created a circular economy such that everyone is benefited. Thanks a lot. Thank you. மிக்க நன்றி சார். அடுத்தது டாக்டர் யுவராஜ் பிரான்சிஸ் எக்ஸ்போர்ட். Vanakkam. I should thank Prabhakar for giving opportunity. Plus, rest of them. It's a நல்ல opportunity for us to meet together. ஒரு நல்ல initiative. our community kulla how we can share, how we can grow together. இதுக்கெல்லாம் ஒரு நல்ல opportunity. என்ன சொல்றதுன்னு விட இது how we can grow to the next level. Sridhar sir சொன்ன மாதிரி next level போகணும் நம்ம. How we can share business. நம்மளுக்குள்ள இந்த நெட்வொர்க்கை எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம், இந்த பாண்டிங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஒன் மோர் டிஸ்கஷன் வி ஹேட் இனிஷியலி ஆன் கிரியேட்டிங் அவர் ஓன் டேட்டா பேஸ். யார் யார் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஹவு வி கேன் ஷேர், அது என்ன லெவலில் இருக்குது. இப்போ ஒருத்தர் இம்மிடியேட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, ஹவு வி கேன் ஹெல்ப் ஈச் அதர்ன்றதுக்கு ஒரு ஃபாரம் இருக்குது ஆல்ரெடி. அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்லி திங் இஸ் லைக் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக நம்ம இதை புஷ் பண்ணுறோமோ அவ்வளோ ஃபோக்கஸ்டாக வி கேன் மூவ் டு த நெக்ஸ்ட் லெவல். Okay. For any help, we are always available. You can ping us, you can call us, anything. Okay. Thanks a lot. Thank you. அனைவருக்கும் வணக்கம். ரவிச்சந்திரன் சார் ஒரு ரிக்வெஸ்ட் சார், நம்ம கெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் ஹானர் பண்ணணும். மிஸ்டர் யோகம் சின்னாவுக்கு திரு ரவிச்சந்திரன் அவர்கள் இந்த நினைவு பரிசு வழங்குவார். நெக்ஸ்ட் தியாகி பரமசிவம் சாருக்கு டாக்டர் பாலாஜி சார் நினைவு பரிசு வழங்குவார். டாக்டர் ஸ்ரீதர் அவர்களுக்கு லைன் குப்புசாமி அண்ணன் மரியாதை செய்வார். வெங்கட், லோகேஷ் சார் வாங்க. கேசிசியின் அமைப்பு செயலாளர் லோகேஷ் அவர்கள் யுவராஜ் சார் அவர்களுக்கு மரியாதை சார். அன்பு உள்ளங்களே,
இந்த ஒரு குடையின் கீழ் நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். கருணிகர், கர்ணம், கனகப்பிள்ளை பலவேறு வகையாக அழைத்தாலும் நாம் அனைவரும் ஒரே நபர்கள் தான், ஒரே குலம் தான். அதனால இப்போ யார் யார் எங்கேருந்து இருக்குன்னு தெரியாது. அதனால ஒரு இன்ட்ரடக்ஷனாக எல்லார் கையிலையும் ஒரு ஷீட் இருக்கு. அந்த ஷீட்டை மைக் வரவங்க கிட்ட தயவு செய்து அந்த ஷீட்ல இருந்து அப்படியே படிக்குமாறு, காலத்தின் கட்டாயத்துக்காக சீக்கிரம் முடிஞ்சிடும் படிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட்ல அந்த லெஃப்ட் சைடு தான் ஆரம்பிச்சது. திருப்பி வாங்கிட்டாங்களா? சரி, இல்லை பரவாயில்ல சார். உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அதிக நேரம் எடுத்துக்காம, ஏன்னா நிறைய பேர் இருக்கனால அதிகபட்சம் 1 நிமிஷத்துக்குள்ள உங்களுடைய அறிமுகத்தை முடிச்சுக்க மாதிரி கேட்டுக்கலாம். முதல்ல அட்வொகேட் திலீப் சார். அனைவருக்கும் வணக்கம். First of all, I would like to thank my friend Mr. Prabhakaran for taking this excellent initiative, because I know what are the challenges. இப்போ ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும்னா என்னென்ன challenges ஃபேஸ் பண்ணுறது I would like to know. நிறைய challenges இருக்குது ஒரு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணுறதுனா. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் அவர் எடுத்திருக்காருன்னா நம்மளை எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக தான் அவர் எடுத்திருக்கிறாரு. ஸோ ஐ would like to thank him. அதே மாதிரி இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம எல்லாமே க்ரோ பண்ணணும் நம்ம. எஸ், தேங்க்யூ. மை நேம் இஸ் திலீப் குமார். ஐ எம் ஃப்ரம் வேளச்சேரி. ஐ எம் ப்ராக்டிசிங் ஆஸ் அட்வொகேட் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட். போத் சிவில் அண்ட் கிரிமினல் நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். வணக்கம் சார். நான் டாக்டர் சக்திவேலன் ராமச்சந்திரன். I was working in the highways department as assistant chief engineer. 2005 I have just left the job and I started my own consultancy, sir. I am did my MTech from IIT Madras and doctorate from IIT Madras and MBA too. I was comfortably in the highways department as assistant chief engineer and assistant division engineer, and I left it one day and I just came down from the staircase and I started my consultancy. It was a quite comfortable job there, but we have to move forward. It's not sufficient at this juncture of time. Therefore, I made a decision like that. Therefore, படிப்பு தான் வாழ்க்கையில் இருக்கு, இம்பார்ட்டன்ட், நோ டவுட். ஆகவே இப்போ இந்த ஜென்ரேஷன் எல்லாரும் படிச்சு தான் ஆகணும். ஆகவே அட்லீஸ்ட் 1 or 2 people ஃப்ரம் தி ஃபேமிலி நம்ம பிஸ்னஸில் போயிட்டுனா நல்லது தான். ஸோ ஆகவே இந்த குடையின் கீழே அது மாதிரி வளர்ச்சியை நான் எதிர்பார்க்குறேன். எல்லாரும் நம்ம அதில் போகலாம். ஐ எம் ஃப்ரம் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் சார். பொண்ணுல இந்த கலத்தூர் ஊர், அதான் நேட்டிவ் பிளேஸு. ஸோ ஐ பிலாங் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்சல்டன்சி. ஸோ பிரிட்ஜஸ்ஸு, ரோட்ஸு, ரயில்வேஸ், ஹார்பர், ஏர்போர்ட் இது சம்மந்தமான டிசைன்ஸ் பண்ணுறேன். அது சம்மந்தமான கன்சல்டன்சி பண்ணிட்டுருக்கேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவையோ அல்லது மற்ற விஷயத்துக்கு அட்வைசரி ரோல், இது ஒரு யாராவது ரிசர்ச் பண்ணுறீங்க அது சம்மந்தமான அட்வைசரி ரோலோ அல்லது சேல்ஸ் ப்ரொமோஷன் சம்மந்தமான அட்வைசரி ரோல் எது இருந்தாலும் we can provide, sir. Thank you very much. Thank you sir. எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே கூடியிருக்கும் கன்னியூர் சொந்த எல்லாருக்கும் மறுபடியும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் கர்ணம் ராஜேந்திர பிரசாத். எனது கிராமம் கர்ணம்பாக்கம், திருவள்ளூர் மாவட்டம். இப்பொழுது நான் சென்னையில் பெஸ்ட் நகரில் தங்கியிருக்கிறேன். கடந்த 40 வருடங்களாக தான் நாங்கள் இந்த தொழிலை செய்து வருகிறோம். அனபான் இன்ஜினியரிங் அடிசிவ்ஸ் அண்ட் சீலன்ஸ் எல்லா நிறுவனத்துக்கும் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா பாதி இண்டஸ்ட்ரி கன்சூமர். யார் வேணாலும் நான் ஹெல்ப் பண்ண தயாராக இருக்கோம். இந்த டாக்டர் ஸ்ரீதரும் இனி நிறைய பெரியவர்களும் கூறினார்கள். கண்டிப்பாக நம்ம ஜென்ரேஷன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. கொஞ்சம் திறமையும் சில அளவு என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் பணம் வச்சு கண்டிப்பாக செய்யலாம். ஸோ அவர் கூறின மாதிரி நம்ம நல்லா செய்யக்கூடிய முயற்சி செய்யணும். இது நன்றி. என்னுடைய குடும்பம் பார்த்தீங்கன்னா சாரி கோத்திரம் பார்த்தீங்கன்னா பதவிமான கோத்திரம். எனக்கு தந்தையார் பேர் சுப்ராய பிள்ளை. அம்மா பார்த்தீங்கன்னா கோவானி அம்மாள். மனைவி டிஎம் தமிழ்ச்சொல்லி. தற்போது பிரசனத்தில் வசதி கொடுக்கும். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் அன்பு வணக்கம். கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை, அருமையான விஷயத்தை ஐயா சொன்னார். நம்ம இதில் வியாபார நோக்கன்றது நம்ம மக்களுக்கு அதிகம் தெரியல. வியாபார நோக்கன்ற விஷயம் வந்தால் தான் நிறைய வர முடியும், பின்னாடி சந்ததிகள் நல்லபடியாக வர முடியும். அதனால் இங்கே குடியிருக்க மக்களுக்கு என்ன பெரிய விஷயம்னா, மேலே மேலே சிறப்பாக வளரணும், ஒருத்தர் ரொம்ப கோஆப்ரேஷன் விஷயத்தை செய்யணும். இது அரவணைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பிரபாகரன் சாருக்கு பலமுறை நான் சொல்லியிருக்கேன், எடுத்து சொல்லி. ஏன்னா வெளி உலகத்துக்கு நம்ம யாருன்னு இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. என்னமோ ஒரு இப்போ கணக்கு பிள்ளைங்க இருக்கு, அந்த காலத்துக்கு போயிருக்காங்க, இப்படி தான் பேர் இருக்க தவிர யாரை வேணாலும் படித்து உத்தியோகத்துக்கு போகிறான் அப்படின்ற பேர் இல்லாமல் பெரிய பிஸ்னஸ் மேன் பாவன், ஒரு பில்டர் பான், ஒரு பெரிய இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் பெரிய இது பண்ணுறாமா அப்படின்ற பேர் வரணும். நம்ம மக்கள்கிட்ட நாமளும் எடுத்து சொல்கிறது இல்லாமல் அவங்களே தனிமுறையில் வெளியில் வரணும். அதுக்கு நாம தான் எல்லாம் இருந்துக்கிட்டு செய்யணும். பெரிய விசேஷம் இது சார் செஞ்சது. அவர் கூட இருக்க நிர்வாக இவங்கெல்லாம் செஞ்சுருக்காங்க. பெரிய சந்தோஷம் இது. நீங்களும் கூச்சப்படாமல் நம்ம அவர் ஆரம்பிச்சிருக்க அந்த இதில் மொபைல் யூனிட்டில் ஜாயின் பண்ணி எல்லாத்தையும் தெளிவாக சொல்லலாம், தவறே கிடையாது. வியாபாரம் நமக்குள்ளே கொடுத்து வளர்ந்தால் தான் வெளியில் இருக்க மக்களுக்கு நல்லாவும் தெரியும். அதனால் எல்லாருக்கும் என்ன அன்பாக வேண்டிக் கொள்கிறீங்கன்னா, திரும்பி படிச்சுட்டு உத்தியோகத்துக்கு போகணும்னு சொல்லாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை ஹெல்ப் பண்ணால் நாமளும் பரிமளித்து வெளியே வரலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் என் பேர் சரவணன். நான் விஜிஎஸ் ஹோம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டும் ஃபேக்ட்ரி சீட் எல்லாமே பண்ணால் 43 வருஷமாக இப்போ ஹெல்ப் பண்ணிட்டுருக்கேன். நிறைய லேஅவுட்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். மனுஷி மகாரிஷி கோத்திரம். என் தந்தையார் பேர் எஸ்வி நடராஜன், தாயார் பேர் ருக்மணி அம்மாள். ஊரப்பாக்கம் காரணி பூஜையில் இருக்கோம் நாங்கள். நன்றி, வணக்கம்.